யாரோ இதை பண்ணியிருக்காங்க, யாரோ இதை பண்ணியிருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone has done this, someone has done this. யாரோ இதை பண்ணியிருக்காங்க. someone has done அப்படின்னா யாரோ பண்ணியிருக்காங்க. this இதை யாரோ பண்ணியிருக்காங்க. இதை யார் பண்ணுனா, இதை யார் பண்ணுனா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேட்கலாம். who did this, who did this அப்படின்னா இதை யார் பண்ணுனா. ஸோ இதை யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கணுன்னா who has done this, who has done this அப்படின்னா இதை யார் பண்ணியிருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன், அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? I apologize on behalf of her, I apologize on her behalf அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ I apologize on her behalf அப்படின்னா அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன். I apologize அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்குறேன். on her behalf அப்படின்னா அவளுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேன். I apologize on her behalf. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம், நாங்கள் எல்லாரும் நைட்டு சாப்பிட்டுட்டோம். இப்போ நைட்டு அது வந்துட்டு நைட்டு டைம், எல்லோரும் சாப்பிட்டுட்டீங்களா? நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம், நீ தான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? we all had dinner, we all had dinner, we all had dinner அப்படின்னு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். இதுவே நாங்கள் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லணும்னா we all had lunch அப்படின்னு நாங்கள் எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டுட்டோம். நாங்கள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம், நீ மட்டும் தான் சாப்பிடல அப்படின்னு சொல்லணும்னா we all had breakfast. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னோட பைக்கு மறுபடியும் ஓட மாட்டுது, என்னோட பைக்கு மறுபடியும் வேலை செய்ய மாட்டுது, ஸ்டார்ட் ஆக மாட்டுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை பைக் இஸ் ஆக்டிங் அப் அகெயின், மை பைக் இஸ் ஆக்டிங் அப் அகெயின். மை பைக் அப்படின்னா என்னோட பைக்கு, இஸ் ஆக்டிங் அப் அப்படின்னா வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஆக்ட் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னோடய பைக்கு மறுபடியும் வேலை செய்ய மாட்டுது. மை பைக் இஸ் ஆக்டிங் அப் அகெயின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தூசி ஒத்துக்காது, எனக்கு தூசி ஒத்துக்காது, எனக்கு தூசி அலர்ஜி ஆகும், எனக்கு ஒத்துக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? the dust doesn't agree with me, the dust doesn't agree with me அப்படின்னா தூசி எனக்கு ஒத்துக்காது. டஸ்ட் அப்படின்னா தூசி, தூசி எனக்கு ஒத்துக்காது. the dust doesn't agree with me. ஸோ இதுவே தூசியால் எனக்கு தும்மல் வருது, தூசியால் எனக்கு தும்மல் வரும், தூசி இருந்தால் எனக்கு தும்மல் வரும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? the dust makes me sneeze, the dust makes me sneeze. the dust அப்படின்னா தூசி, makes me sneeze, sneeze அப்படின்னா தும்முறது. ஸோ தூசி எனக்கு தும்மலை வர வைக்கும். the dust makes me sneeze. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பேசும்போது பதிலுக்கு பதில் பேசாத, நான் பேசும்போது பதிலுக்கு பதில் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆன்சர் மீ பேக் வைல் ஐ எம் டாக்கிங், டோன்ட் ஆன்சர் மீ பேக் வைல் ஐ எம் டாக்கிங். டோன்ட் ஆன்சர் மீ பேக் அப்படின்னா எனக்கு பதில் பேசாத. வைல் ஐ எம் டாக்கிங் நான் பேசிகிட்டு இருக்கப்ப, நான் பேசுகிறப்ப நீ பதிலுக்கு பதில் பேசாத. ஓகேவா? ஸோ இதுவே அவன் பதிலுக்கு பதில் பேசுகிறான், அவன் பதிலுக்கு பதில் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is answering back, he is answering back அப்படின்னா அவன் பதிலுக்கு பதில் பேசுகிறான். he is answering back. இதுவே அவன் அவங்க அப்பாவை எதிர்த்து பதிலுக்கு பதில் பேசுகிறான், அவன் அவங்க அப்பாவை எதிர்த்து பதிலுக்கு பதில் பேசுனான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he was answering his father back, he was answering his dad back அப்படின்னா அவன் அவங்க அப்பாவை பதிலுக்கு பதில் பேசுனான். he was answering his dad back. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பேசுனா நீ பதிலுக்கு பதில் பேசுவியா, எனக்கு பதிலுக்கு பதில் பேசுவியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீ இதுக்கு முன்னால் இது மாதிரி பேசினதே இல்லை, நீ இதுக்கு முன்னாடி இது மாதிரி பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். you never talked like this before, you never talked like this before. ஸோ இங்கே நம்ம நெவர் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா செஞ்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம நெவர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? செய்யவே கூடாது, பண்ணவே கூடாது, அந்த மாதிரி வே அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நெவர் யூஸ் பண்ணணும். ஸோ நீ இதை பண்ணவே கூடாது அப்படின்னா யூ நெவர் டூ திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பண்ணவே
செய்யவே. அது மாதிரி நீ இப்படி பேசுனதே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு யூ நெவர் டாக் லைக் திஸ் பிஃபோர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை எனக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும். உன்னெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் பார்த்து வளர்ந்த பையனி, உன்னெல்லாம் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இடங்கள்ல நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐ ஹவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐ ஹவ் நோன் யூ அப்படின்னா எனக்கு ஒன்று தெரியும். எப்போ? சின்ஸ் சைல்ட்ஹுட் அப்படின்னா சின்ன பிள்ளையில இருந்து. ஸோ இங்கே சின்ஸ் அப்படிங்கிறது இருந்து அப்படிங்கிறதுக்கு சின்ஸ். ஓகேவா? ஸோ ஐ ஹவ் நோன் யூ சின்ஸ் சைல்ட்ஹுட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்பொழுதும் இப்படி பேச மாட்டாய். நீ எப்பயும் இப்படி பேச மாட்டியே, இப்போ என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி பேசுற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? யூ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். யூ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். ஸோ நான் வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் யூஸ்வலி டாக் லைக் திஸ். அவன் வழக்கமாக அப்படிலாம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லணும்னா he doesn't usually talk like this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா. எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, எனக்கு ஒருத்த பொண்ணை பற்றி நல்லா தெரியும், எனக்கு உன்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. டோன்ட் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியாதா. அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா. டோன்ட் ஐ நோ அபவுட் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல நீ இதற்கு மேல் சின்ன பிள்ளை கிடையாது. ஸோ இப்போ அதாவது நம்ம பிள்ளைங்க வந்து நம்மள்ட்ட அது என்ன இது என்ன அப்படின்னு சொல்லலாம் கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமாக சொல்லிட்டு இருக்க முடியாது, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது, நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ ஆர் நாட் அ சைல்ட் எனிமோர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். யூ ஆர் நாட் அ சைல்ட் எனிமோர் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஏன் அந்த விஷயத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறாய். ஏன் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, அதை விட்டுட்டு வேற எதையாவது பேசு. ஏன் அதை பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். why do you keep bringing it up. why do you keep bringing it up. ஸோ why do you keep bringing அப்படின்னா ஏன் அதை எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க, அந்த விஷயத்தை ஏன் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு why do you keep bringing it up. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நான் அவனை பார்க்க சென்று கொண்டு இருக்கிறேன். நான் அவனை பார்க்க தான் போயிட்டுருக்கேன், நான் அவனை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு see him. ஐ எம் கோயிங் டு see him. ஸோ ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போயிட்டுருக்கேன், டு see him அப்படின்னா அவனை. இதிலே ஐ எம் கோயிங் டு see him அப்படின்னு சொன்னோன்னா நான் அவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அவனை பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு see him. ஓகே? ஸோ இது மாதிரி நம்ம அந்த சென்டென்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலேயே அதோட மீனிங் டிஃபர் ஆகும். ஐ எம் கோயிங் டு see him அப்படிங்கிறதுக்கும் ஐ எம் கோயிங் டு see him அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவளுடைய பேக்கை எடுத்து வர சொன்னாள். இப்போ யாரோ வெளியில் போகிறாங்க, போயிட்டு பேகை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேகை மறந்துட்டு அங்கே இருக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி சொல்கிறப்ப நம்ம போயிட்டு அவங்க பேக்கை கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். அவளோட பேக் அவ கேட்டா அப்படிங்கிறதுக்கு ஷி ஆஸ்ட் ஃபார் ஹர் பேக். இதுவே அவ ஒரு பெண்ணு கேட்டா அப்படின்னா ஷி ஆஸ்ட் ஃபார் அ பென். ஓகேவா? ஸோ அது மாதிரி சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எவ்வளவு காலமாக நீ இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறாய். எவ்வளோ நாள் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் ஹியர். ஹவு லாங் அப்படின்னா எவ்வளவு காலம் அப்படிங்கிறதுக்கு ஹவு லாங். ஓகேவா? ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் அப்படின்னா வேலை செஞ்சிட்டு இருக்க, ஹியர் அப்படின்னா இங்கே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. உங்ககிட்ட யாரும் சொல்லலையா. உங்ககிட்ட யாரும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். didn't anyone tell you. didn't anyone tell you. didn't anyone tell you அப்படின்னா உங்ககிட்ட யாரும் சொல்லலையா. didn't anyone tell you. ஸோ இதுவே உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா, உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். did anyone tell you. did anyone tell you அப்படின்னா உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா. did anyone tell you. ஸோ இதுவே என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். no one tell me anything. no one tell me anything. என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலை. no one tell me anything. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு அது தெரியாதா. அவங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். don't they know that. don't they
நோ தட் அவங்களுக்கு அது தெரியாதா. டோன்ட் தே நோ அப்படின்னா அவங்களுக்கு தெரியாதா. தட் அதை அவங்களுக்கு அது தெரியாதா. டோன்ட் தே நோ தட். ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியுமா, அவங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டு தே நோ தட். டு தே நோ தட் அவங்களுக்கு அது தெரியுமா. டு தே நோ தட். ஓகேவா. ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். தே டோன்ட் நோ தட். தே டோன்ட் நோ தட். தே டோன்ட் நோ அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. தட் அது அவங்களுக்கு அது தெரியாது. தே டோன்ட் நோ தட். ஓகேவா. ஸோ இதுவே அவங்களுக்கு அது தெரியும், அவங்களுக்கு அது தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். தே நோ தட். தே நோ தட் அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியும். தே நோ தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போதுமே இப்படியே இருப்பியா, நீ எப்பயுமே இப்படியே மாறாமல் இருப்பியா, நீ எப்பயுமே இப்படியே இருப்பியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வில் யூ ஆல்வேஸ் பி லைக் திஸ். வில் யூ ஆல்வேஸ் பி லைக் திஸ். வில் யூ ஆல்வேஸ் பி லைக் திஸ் அப்படின்னா நீ எப்பயும் இப்படியே இருப்பியா. வில் யூ பி லைக் திஸ் அப்படின்னா நீ இதை மாதிரி இருப்பியா, நீ எப்போதும் இதை மாதிரி இருப்பியா. வில் யூ ஆல்வேஸ் பி லைக் திஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் என்ன அங்கே அழைச்சிட்டு போகிற, நீ ஏன் என்ன அங்கே அழைச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Why are you bringing me there? Why are you bringing me there? Why are you bringing me there அப்படின்னா நீ ஏன் அங்கே அழைச்சிட்டு போகிற. Why are you bringing me ஏன் என்ன அழைச்சிட்டு போகிற. there அங்கே நீ ஏன் அங்கே அழைச்சிட்டு போகிற. Why are you bringing me there? ஸோ இதுவே அவனை அங்கே அழைச்சிட்டு வராத, அவனை அங்கே அழைச்சிட்டு வராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Don't bring him there. Don't bring him there. Don't bring him there அப்படின்னா அவனை அங்கே அழைச்சிட்டு வராத. Don't bring him there. ஸோ இதுவே அவனை அங்கே அழைச்சிட்டு வா, அவனை அங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Bring him there. Bring him there அவனை அங்கே அழைச்சிட்டு வா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனுக்கு விஷ் பண்ணினேன்னு சொல்லு, நான் அவனுக்கு வாழ்த்து சொன்னேன்னு சொல்லு, நான் அவனுக்கு விஷ் பண்ணினேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Convey my wishes to him. Convey my wishes to him. Convey my wishes அப்படின்னா நான் விஷ் பண்ணேன்னா அவனுக்கு சொல்லு, கன்வே பண்ணு. Convey my wishes to him அவனுக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னா, அவள் உங்ககிட்ட இதை என்ன கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She asked me to give you this. She asked me to give you this. She asked me அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்னான். To give you உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. This இதை அவ இதை உங்ககிட்ட என்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னான். She asked me to give you this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ இதை என்கிட்ட கொடுக்க சொன்னாளா, அவ உங்ககிட்ட இதை என்கிட்ட கொடுக்க சொன்னாளா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.